சிறு நிதி வங்கி தொடங்க அனுமதி வழங்கியதில் ரிசர்வ் வங்கி நிர்ணயித்த விதிமுறைகள் மீறப்பட்டிருப்பதாகவும் அதனால் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சுப்பிரமணியன் சுவாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ரிசர்வ் வங்கி 10 சிறுநிதி வங்கிகளை தொடங்க அனுமதி வழங்கியிருக்கிறது. இதற்காக ரிசர்வ் வங்கி நிர்ணயித்த தகுதிகளில் விண்ணப்பதாரர்கள் வங்கி சாரா நிதி நிறுவனம் அல்லது நுண்கடன் நிறுவனம் அல்லது உள்ளூர் வங்கி நடத்திய அனுபவம் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் அனுமதி வழங்கப்பட்ட எந்த நிறுவனத்திற்கும் இதுபோன்ற தகுதிகள் இல்லை என்றும் அவற்றுக்கு அனுமதி வழங்கியதில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்கள் என்றும் சுப்பிரமணியன் சாமி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை தொடங்கி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் சுவாமி வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் மீது பல குற்றச்சாட்டுகளை கூறி வந்த சாமி இப்போது இந்த புதிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.